திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 51 மாத காலத்துல ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கூட கொண்டு வர முடியல. இன்னும் பல திட்டங்கள் இன்னும் முழுமை பெறவில்லை. பாதாள சாக்கடை திட்டம் இன்னும் முழுமை பெறவில்லை. இந்த ஆட்சியில கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன், இதனால இந்த திட்டம் முடங்கி இருக்குது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலர்ந்தவுடனே இந்த மாநகராட்சியில் நடைபெறுகின்ற பணி முழுவதும் நிறைவு பெறும். அங்கே வெளிநாடு போய் தொழில் முதலீட்டு ஈர்ப்பதாக சொல்லுகிறார். எல்லா முதலமைச்சரும் வெளிநாடு போறாங்க, தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்காக போறாங்க. ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் வெளிநாடு போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார். இதுக்காக ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்து இப்படிப்பட்ட அலங்கோல ஆட்சி தேவையா? அந்த 525 அறிவிப்புகளை ஒரு 10% அறிவிப்பு கூட இதுவரைக்கும் நிறைவேற்றப்படல. ஆனா எல்லா பொதுக்கூட்டத்திலையும், எல்லா அறிக்கையிலையும், எல்லா ஊடகத்திலையும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர், இன்றைக்கு முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பா அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் 98% நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்ய வெளியில சொல்லிட்டு இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து நீட் ரத்து பண்ணாங்களா? அதே போல நம்முடைய மாணவர்கள், இளைஞர்கள் கல்வி கற்பதற்காக வங்கியில் வாங்கிய கடன் ரத்து பண்ணாங்களா? 100 நாள் வேலை திட்டம் 180 நாளாக உயர்த்தினாங்களா? மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுத்தாங்களா? பெட்ரோல் டீசல் குறைச்சாங்களா? இப்படி பல திட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழக கட்சி தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றவில்லை. மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து மக்களை மறந்த கட்சி திமுக கட்சி. மின்கட்டண உயர்வு இன்றைக்கு முதல் கட்டமாக 3 ஆண்டுக்கு முந்தி 52% மின் கட்டண உயர்வு, ஆண்டுக்கு 5% உயர்வு. இப்போ 3 ஆண்டு கழிச்சு மின் கட்டண உயர்வு 67% மின் கட்டணம் உயர்ந்திருக்குது. இந்த மாநகராட்சியில வீட்டு பிளான் அப்ரூவ் பண்றாங்க. அண்ணா திமுக ஆட்சியில 37,800 ரூபாய் கட்டினா போதும். இன்றைக்கு திமுக ஆட்சியில 88,000 ரூபாய் கட்டணும். ஆக 37,000 88,000 எந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். பெட்லாண்ட் மருத்துவமனை கட்டுவதற்கு அண்ணா திமுக ஆட்சியில நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அது தொடர்ந்து இருந்தது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அறகுறையா திறக்கப்பட்டு அதற்கு தேவையான மருத்துவ கருவி எல்லாம் இல்ல, போதிய டாக்டர்ல, போதிய செவிலியர்ல, பணியாளர்லாம் இல்ல. இன்றைக்கு மக்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம். காட்பாடி, வாணியம்பாடி, அப்புறம் ஆம்பூர் இருக்கிற கழிவு நீர் அங்க இருக்கின்ற பாலாற்றுல போய் கலப்பதாக எங்கே செய்திகள் நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு இந்த மாசுபட்ட நீர் எங்கெங்கெல்லாம் வெளியேறுகிறதோ அங்க ஒரு பேபி கிணறு அமைக்கப்பட்டு செம்பு கட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆற்றில் விடப்படும். இந்த வேலூர் மாநகரத்தில் பல்வேறு பணிகள் நடைபெற வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை கொண்டு வந்து பல திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி தந்தோம். மீண்டும் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது ஒவ்வொரு தீபாவளி பண்டிகை போதும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிக்கும் அற்புதமான சேலைகள் வழங்கப்படும். ஏற்கனவே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற காலகட்டத்தில் எல்லா குடும்ப அட்டைக்கும் விலையில்லா சேலை வேஷ்டி வழங்கப்பட்டது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு சேலை கொடுத்தா வேஷ்டி கொடுக்கல, வேஷ்டி கொடுத்தா சேலை கொடுக்கல, சில இடத்துல ரெண்டுமே கொடுக்கல. அப்படி ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் தான் இருக்கிறாரு. நாங்க சட்டமன்றத்திலே கேட்டோம், ஆனா முறையா பதில் கிடைக்கல. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த அந்த அற்புதமான திட்டம் ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வேஷ்டி சேலை முறையாக கிடைக்கும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். நிறுத்தப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் தொடரும். லேப்டாப் தொடரும், தாலிக்கு தங்கம் தொடரும், அம்மா இருசக்கர வாகனம் தொடரும், அம்மா மினி கிளினிக் 2000க்கு 4000 திறக்கப்படும். எதெல்லாம் மக்களுக்கு நன்மை கிடைக்கின்ற திட்டத்தை திமுக முடக்கியதோ அத்தனையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து தொடரும். இன்னைக்கு படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும் என்பதற்காக 2016 மாண்பு அம்மாவில் சென்னையிலே உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி சுமார் 2,42,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்க்கப்பட்டு 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு இன்றைய தினம் முழுமடைந்து பல நிறுவனங்கள் அந்த தொழில் தொடங்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்புகளை பெற்று தந்த அரசாங்கம், கல்வித்துறை சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக கல்விக்கு அதிகமாக நிதி ஒதுக்கீடு செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். பாலிடெக்னிக் கல்லூரி 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 10 ஆண்டுல அண்ணா திமுக ஆட்சியிலே திறக்கப்பட்டது. அதே போல 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், 7 சட்ட கல்லூரி அண்ணா திமுக ஆட்சியிலே திறக்கப்பட்டு நாட்டிலே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. ஏழை குடும்பத்தில் இருக்கின்ற கர்ப்பிணி பெண்கள், முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர் வசிக்கின்ற இடத்திற்கு அம்மா உணவகத்தின் மூலமாக, சமூக கூடத்தின் மூலமாக சுட்ட சுட்ட உணவு தயாரித்து நாள் ஒன்றுக்கு 7 லட்சம் பேருக்கு உணவளித்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். பொங்கல்
பண்டிகை சிறப்பாக கொண்டாடுவதற்காக எல்லா ரேஷன் குடும்ப அட்டைக்கும் பொங்கல் பரிசா 2500 ரூபாய் கொடுத்த அதிமுக. நடந்தாய் வாழி காவிரி திட்டம் நான் முதலமைச்சர் பொழுது அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது பாரத பிரதமரை சந்தித்து மேட்டூர் டேம் அங்கு திறக்கப்பட்ட நீர் கடல்ல கலக்கின்ற வரை 2 கரை ஓரமாக இருக்கின்ற மாசுபட்ட நீர் நகரத்திலிருந்து வெளியிடுகின்ற மாசுபட்ட நீர் காவிரி ஆற்றிலே கலந்து மாசுபடுகிறது. அதேபோல பவானி சாகரிலிருந்து திறக்கப்படுகின்ற நீர், அதேபோல நொய்யல், ஆக இந்த அமராவதி 4 ஆறுகள் வந்து காவிரி ஆற்றில் நிற்குது. புனித ரமலான் மாதத்தில் பள்ளிவாசலுக்கு நோன்பு கட்சி தயாரிக்க சுமார் 5400 மெட்ரிக் டன் அரிசி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நாகர் தர்கா சந்தனக்கூடு திருவிழாவிற்கு தேவைப்படும் அளவிற்கு சந்தனம் கூடு சந்தன கட்டைகள் விலையில்லாமல் கொடுத்த அரசு அதிமுக அரசு. 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள இஸ்லாமிய பெருமக்களுக்கு மத்திய அரசு தொடர்ந்து 6 கோடி ரூபாய் மானியம் கொடுத்து வந்தது. அதை திடீரென்று நிறுத்தப்பட்டு விட்டது. உடனே இஸ்லாமிய பெருமக்கள் என்னை தொடர்பு கொண்டு அந்த மானியம் தொடர்ந்து மாநில அரசு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கை ஏற்று அம்மாவுடைய அரசு ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள தொடர்ந்து 6 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஹஜ் பயணிகள் சென்னையில் தங்கி செல்ல வசதியாக ஹஜ் இல்ல வேண்டும் என்று கேட்டாங்க. அதுக்கு 15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்த அரசு அதிமுக அரசு. 2016 முதல் காட்சிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்பூதியம் வழங்கும் திட்டத்தை துவங்கியது அதிமுக அரசு. உலமாக்கள் மற்றும் மோதினார்களுக்கு ஓய்வூதிய பயனாளிகள் எண்ணிக்கை 2400 2600 உயர்த்த வேண்டும் என்று கேட்டால் உயர்த்தப்பட்டது. ஓய்வூதியம் 750 இருந்ததை 3000 உயர்த்தி வழங்கியது அதிமுக அரசு. 2018 ஆண்டு கஜா புயல் பெரும் மழை வெள்ளத்தால் பாதிப்படைந்த நாகூர் தர்காவின் குளக்கரை சேதமடைந்தது. நானே நேரடியாக போய் அந்த குளக்கரையை பார்வையிட்டு அதை சீர் செய்வதற்கு 4.25 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு சரி செய்த அரசு அதிமுக அரசு.